நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய நேர்காணலில் டெல்லியிலிருந்து த கேபிட்டல் சேனலின் ஆசிரியர் திரு நிரஞ்சன் குமார் அவர்கள் இணைந்திருக்கிறார். அவரோடு பேசலாம். வணக்கம் சார். வணக்கம். ஜனவரி 12 விஜய் அவர்கள் சிபிஐ அணிக்கு வரப்போகிறாரு. டெல்லி ஒரு மையமா இருக்குன்னும் போது விஜய் மேல என்ன அவங்க ஸ்டாண்ட் எடுப்பாங்கன்னு பாக்குறீங்க? பாஜக விஜய் மீதான பாஜகவுடைய கோபம் அப்படின்றது எந்த வகையிலும் அதிமுக தாவேகா கூட்டணி அப்படின்றது அமைஞ்சிடக்கூடாது. ஏன்னா இப்ப இல்லைனாலும் என்னைக்காவது ஒரு நாள் அது நடக்கதா போகுது. இன் ஃபியூச்சர்ல எப்பனாலும் அது நடக்கதா போகுது. நீங்க எழுதி வேணாலும் வச்சுக்கோங்க. அதிமுக தாவேகா கூட்டணி அப்படின்றது எதிர்வரும் காலங்கள்ல எப்ப வேணாலும் நடக்கலாம். அடுத்த சட்டமன்ற தேர்தலோ வர நாடாளுமன்ற தேர்தலோ எப்ப வேணாலும் நடக்கலாம். ஆனா முடிஞ்ச வரைக்கும் அதை தள்ளி போடணும், தவிர்க்கணும். ஏன்னா விஜய் அவர்கள் பாஜக கூட்டணியில இந்த சூழல்ல சேர முடியாது. ஏன்னா அவர் கொள்கை எதிரின்னு அறிவிச்சிட்டாரு. நியாயமான காரணம் வேணும். அவங்க ஓரளவு எதிர்கட்சி வரிசையில இருந்தாவது அது ஓகே. அவங்க ஆளுங்கட்சியா இருந்தப்பதான் நாங்க அந்த முடிவு எடுத்திருந்தோம். இப்ப அவங்க எதிர்கட்சி வரிசையில இருக்கிறாங்க, நாங்க சேர்த்துக்கிறோம் அப்படின்னு ஒரு முடிவு எடுக்கலாம். இப்போதைக்கு அது முடியவே முடியாது. அப்ப இந்த எலெக்ஷன்ல அவர் அது எடுத்தாருன்னா அவ்வளவுதான், அது அவருடைய அரசியல் சாப்டர் க்ளோஸ் ஆயிரும்னு அர்த்தம். அவருக்கும் அது புரிஞ்சிருக்கு. ஆனா எதிர்வர காலத்துல ஓரளவுக்காவது தள்ளி போடணும் அப்படின்னு தான். அவங்களும் என்ன விரும்புறாங்க, பெரிய அளவுல அடிப்பாங்க. சரி, பாஜக கூட கூட்டணி வச்சிருக்கிறதுனால பாஜகவையும் அடிக்கணும், அதிமுகவையும் அடிக்கணும் அப்படின்னு விரும்பலாம். பாஜக என்ன விரும்புது அப்படின்னா, தாவேகா எந்த அளவுக்கு அதிமுகவை எதிர்க்குது அப்படின்றத பார்க்க விரும்புறாங்க. ஏதாவது அடிக்கிறாங்களா, ஏதாவது திட்டுறாங்களா, ஏதாவது பேசுறாங்களா? இப்போ இந்த ஜனநாயகன் பட விவகாரமே எடுத்துக்கோங்க. சர்டிபிகேட் பிரச்சனை எல்லாமே பிரச்சனையா இருக்கு. காரணம் பாஜக தானே அவங்களே ஒத்துக்கிறாங்க. தாவேகாவுடைய நிர்வாகிகளுடைய பல பேருடைய சோசியல் மீடியா போஸ்ட் எல்லாம் பார்த்தப்போ பாருங்க, எங்க கொள்கை எதிரி எங்களை பழி வாங்குறாங்க அப்படின்னு தான் சொல்லிட்டு இருக்காங்க. அவங்கள பத்தியும் திட்டுறது கிடையாது. அவங்க கூட கூட்டணியில் இருக்கும். அதிமுக தான் இந்த சதியில பங்கெடுத்திருக்கிறாங்க. இந்த சட்டமன்ற தேர்தலில் நாங்க ஜெயிக்க கூடாதுன்னு திமுக மரியாதை அதிமுகவும் எங்க மேல காழ்ப்புணர்ச்சியோட நடந்துக்கிறாங்கன்னு ஏதாவது ஒரு வார்த்தை சொல்லி இருக்கிறாங்களா? அதை விரும்புறாங்க பாஜக. ஏதாவது ஒரு கட்டத்துல அதிமுகவை தாவேகா அடிக்கும் அப்படின்றத விரும்புறாங்க. ஆனா அவர் தொடர்ச்சியா ப்ளீஸ் பண்ணிக்கிட்டே இருக்காரு. அதிமுகவோட ப்ளீஸ் பண்ணிக்கிட்டே இருக்கிறாரு. அவங்க கட்சியுடைய முன்னாள் தலைவர்கள் எல்லாரையும் அரவணைச்சு போகக்கூடிய விஷயமா இருக்குது. காங்கிரஸ் பாஜக தமிழ்நாட்டுல கூட்டணி சேர முடியாது. கரெக்டா? ஃபர்ஸ்ட் விஷயம். திமுக பாஜக கூட்டணி சேர்றதுக்கான இப்பத்திக்கான சூழல் ஏதாவது இருக்கா? வாய்ப்பு இல்ல. தாவேகா பாஜக இந்த சூழல்ல ஏதாவது வாய்ப்பு இருக்கா? இல்ல. ஆனா அதிமுக ஆமா, சூழல் கிடையவே கிடையாது. இப்ப இல்ல, இன்னும் ஒரு 10 வருடங்களுக்காவது குறைந்தபட்சம் கிடையாது. அவங்க இந்த விஷயம் நான் சொன்னது எல்லாமே ஒரு 10 வருடங்களுக்கு, ஒரு 5 வருடங்களுக்காவது கிடையாது. ஆனா தாவேகா அதிமுக கூட்டணி சேருவதற்கான வாய்ப்பு அதிகமா இருக்கு. அதை தள்ளி போடணும் அப்படின்றதுதான் பாஜகவுடைய விருப்பம். அப்படி எவ்வளவு தூரம் தள்ளி போயிட்டே இருக்கிறாங்களோ அந்த அளவுக்கு பாஜக அதிமுக கூட்டணி தமிழ்நாட்டை நிலைச்சிருக்கும் பொழுது ஏதாவது ஒரு வாக்கு வங்கியோ இல்ல ஏதாவது ஒரு சீட்டுகளோ கிடைக்கும் அப்படின்ற ஒரு ஆசை மட்டும்தான். நீங்க சொல்றபடி பார்க்கும்போது அதிமுகவை விஜய் விமர்சிக்காம இருக்கிறது ஓகே. ஆனா பாஜகவை ஏன் விமர்சிக்காம இருக்கணும் சார்? ப்ராடக்டே அவங்க தானே சார். நான் என்ன சொல்றேன்னா, ப்ராடக்டே அவங்க தானே. 10 வருஷத்துக்கு முன்னாடி பவன் கல்யாணுடைய அரசியலையும் ஓரளவுக்கு, ரொம்ப என்னால நுணுக்கமா பார்க்க முடியல, ஓரளவுக்கு பார்த்திருக்கிறேன். சேகுவேரா சட்டம் இல்லாம வெளியவே வர மாட்டாரு. இன்னைக்கு சேகுவேரானா யார் அவருன்னு கேட்கக்கூடிய இடத்துலதான் பவன் கல்யாண் இருக்கிறாரு. கிட்டத்தட்ட பாஜகவுடைய ஆந்திர மாநில முகமாதான் அவர் இருக்கிறாரு. தமிழ்நாட்டில் நயினார் நாகேந்திரன் அவர்களுக்கு திருப்பரங்குன்றம் விவகாரத்துல வராத கோபத்தை விட பவன் கல்யாண் அவர்களுக்கு அதிக கோபம் வருது. எதை நோக்கி அவரு சனாதனத்துக்கு எதிரான கட்சி தான் நான் வருவேன் அப்படின்னு தான் அவர் கட்சியை ஆரம்பிச்சாரு. இன்னைக்கு அவர் எதுல இருக்கிறாரு? இதேதான் சார் நாளைக்கு அவங்களுக்கும் நடக்க போகுது. இப்போ நீங்க பெருசா கன்சாலிடேட் பண்ணணும்னு நினைக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ அவங்களுக்கு தாவேகாவுக்கு தேவைப்படக்கூடியது என்ன ஓட்டு? பாஜகவுடைய எதிர்ப்பு ஓட்டும் வேணும், திமுக எதிர்ப்பு ஓட்டும், எல்லா கட்சியுடைய எதிர்ப்பு ஓட்டும் வேணும். நீங்க ஒரே ஒரு கட்சியை மட்டும்தான் எதிர்த்து நீங்க பேசுறீங்க அப்படின்னா அப்ப மத்த கட்சிகள் என்ன பண்ணுவாங்க? மத்த கட்சிகளுடைய எதிர்ப்பு மனநிலையில இருக்கிறவங்க என்ன பண்ணுவாங்க? திருப்பரங்குன்றம் விவகாரத்துல நீங்க இவ்வளவு மௌனமா இருந்தீங்கன்னா உங்களை நம்பி இருக்கக்கூடிய சிறுபான்மையினர் என்ன நிலைப்பாட்டை எடுப்பாங்க? நீங்க வாயே திறக்கலன்னும் பொழுது என்ன நிலைப்பாட்டை எடுப்பாங்க? இப்ப டெல்லிக்கு அவங்க சிபிஐ மூலியமா வர வைக்க இந்த விஷயங்கள் எல்லாமே ஒரு அந்த கரங்கள் அப்படின்றது எப்பவுமே கையில இருந்துகிட்டே இருக்கும். அட்லீஸ்ட் சார் இவ்வளவு அடிக்கிறாங்க. நீங்க டிஎம்கே அதிகபட்சம் என்ன சார் பண்ணிட்டாங்க? கூட்டத்துக்கு இடம் கொடுக்க மாட்டேன்னு சொல்றது, விமர்சனங்கள் வைக்கிறது, அவங்கள பெருசா சீண்டாமை இருக்கிறது, ஆன்லைன்ல அபியூஸ் பண்றது, இந்த மாதிரி இருக்கும் விஷயங்கள் நடக்குமா? அது எல்லா கட்சியும் பண்ணுவாங்க சார். அவருடைய கடைசி படம்னு சொல்லிட்டாங்க. எவ்வளவு பெரிய பிசினஸ், எத்தனை அவருடைய ரசிகர்களே எத்தனை பேர் காத்துக்கிட்டு கிடக்குறாங்க.
அதுல கை வச்சுட்டாங்க, படம் போஸ்ட்போன் ஆயிருச்சு. ஒரு அறிக்கை வந்திருக்கா சார்? இது வரைக்கும் ஒரு அறிக்கை வந்திருக்கா? இதை திமுக தரப்பு பண்ணி கரூர் சம்பவம் நடந்த உடனே ஒரு 4-5 நாள் கழிச்சு அவர் ஒரு வீடியோ ஒன்று ரிலீஸ் பண்ணாரு. சரி, இது இவ்வளவு பெரிய பிரச்சனையா இருக்கு, இது வரைக்கும் யாருக்கு கீழே சார் வருது? சென்ட்ரல் போர்ட் ஆஃப் சர்டிபிகேஷன் யாருக்கு கீழே வருது? சென்ட்ரல் கவர்மெண்ட் கீழே தானே வருது. யார் அதோட மினிஸ்டரா இருக்கிறாங்க? யார் அதோட இணை அமைச்சரா இருக்கிறாரு? எல்முருகன் அவர்கள் தானே இருக்கிறாரு. இவ்வளவு விஷயங்கள் நடந்துகிட்டு இருக்குது. இதெல்லாம் பாஜகவுடைய தமிழ் இந்தியன் சினிமால அரசியல் கலப்பு இல்லைன்னு நீங்க யாருமே சொல்லவே முடியாது. நேஷனல் அவார்டு செலக்ஷன்ல இருந்து எல்லாத்துலயுமே இருக்குன்றது எல்லாருக்குமே வெளிப்படையா தெரியும். அப்படி இருக்கும் பொழுது அந்த திரைத்துறையிலேயே 35 வருஷமா இருக்கிறேன்னு சொல்லக்கூடிய விஜய் அவர்கள் சார், அதுதான் அவருடைய அரசியல். இன்னைக்குதான் படம் தான் அவருடைய அடிப்படை, படம் தான் அவருக்கு எல்லாமே, திரைத்துறை தான் அவருக்கு எல்லாமே. அப்ப வந்து இது எவ்வளவு பெரிய ஆபத்து. நீங்க விஜய் படம்னு விட்டுருங்க சார், பொதுவாவே ஒரு திரைத்துறை அப்படின்றது ஒரு ஆபத்துல இருக்கா? என்ன சார் குரல் கொடுத்திருக்கிறாரு? அவர் படத்தை விட்டுருங்க. இப்ப ஜனவரி 12 வெயிட் பண்ணலாம்னு பாக்குறாரா? ஜனவரி 12க்கு வெயிட் பண்ணுவேன், பொங்கல் முடியட்டும் வெயிட் பண்ணுவேன், அப்புறம் எலெக்ஷன் டேட் அனௌன்ஸ்மெண்ட் வரட்டும்னு வெயிட் பண்ணுவேன். சரி, இப்ப இதுக்கே இவ்வளவு போராடுறாங்க. இவங்க ஒரு 3 சிம்பிள் கேட்டு இப்ப எலெக்ஷன் கமிஷன்ல ஃபைல் பண்ணிருக்காங்க. கொடுக்கல அப்படின்னு என்ன பண்ணுவாங்க? நீங்க தலையீடு, நீங்க உங்க மனசாட்சி தொட்டு சொல்லுங்க, இல்ல வீடியோ பார்க்கக்கூடிய நேயர்களுடைய மனசாட்சி தொட்டு இருக்கட்டும். எலெக்ஷன் கமிஷன் பாஜகவுடைய கரங்களுக்கு உட்படாம சுதந்திரமா செயல்படக்கூடிய அமைப்பு அப்படின்ற நம்பிக்கை எல்லாருக்கும் இருக்கா? யாராவது ஏன் சிரிக்கிறீங்க நான் கேட்ட உடனே? சோ அப்ப உங்களுக்கு தோணுது. அப்போ ஒரு 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 எலெக்ஷன் கமிஷன் நாளைக்கு சிம்பிள் விஷயத்துல இப்படி பண்றாங்க அப்படின்னா என்ன நடக்கும்? தொல் திருமாவளவன் அவர்களுக்கு பானை சின்னம் கேட்டு அவர் எவ்வளவு போராடினாருன்றது நமக்கு தெரியும். ஆனா அதுவே பாஜக ஆதரவு கூட்டணியில் இருக்கக்கூடிய கட்சிகளுக்கு அவங்க கேட்கறதெல்லாம் உடனே இம்மீடியட்டா கிடைச்சிடும் எலெக்ஷன் கமிஷன் மூலியமா. அப்ப நாளைக்கு அதுக்கு ஒரு போராட்டம் பண்ணுவாரு. அப்ப என்ன பண்ணுவாரு? இப்ப சிபிஐக்கு கூப்பிட்டு இருக்கிறாங்க, 3 நாள் உட்கார வைக்கிறாங்களா, 4 நாள் உட்கார வைக்கிறாங்களான்னு தெரியாது. எலெக்ஷன் வேலையை எப்ப பார்ப்பாரு? இப்ப அவங்க எனக்கு நான் தாவேகா நிர்வாகிகள், மூத்த நிர்வாகிகள்கிட்ட பல பேர்கிட்ட பேசுன வரைக்கும் அவங்க சொன்னது, திரைப்படம் ரிலீஸ் ஆனதுக்கு அப்புறம் தான் எல்லாத்த பத்தியும் நாங்க அவர் யோசிப்பாருன்னு முடிவு எடுத்துட்டாங்களாம் அப்படின்னு தான் அவங்க எங்களுக்கு சொன்னாங்க. நாங்க என்ன நினைச்சோம்னா, சரி ஒரு 12ஆம் தேதி ரிலீஸ் ஆயிரும் அப்படின்னு. இப்போ சில பேர் சொல்றாங்க பிப்ரவரி 3ஆம் தேதி ஆயிடும், பிப்ரவரி 5ஆம் தேதி வரைக்கும் தள்ளி போறதுக்கான வாய்ப்பு இருக்குன்னு சொல்றாங்கன்றாங்க. அப்ப பிப்ரவரிக்கு காத்துக்கிட்டு இருப்பாரு. எலெக்ஷன் டேட் அனௌன்ஸ் பண்ணிடுவாங்க. நாங்க தேர்தல் முடிவெல்லாம் எடுக்கிறதுக்கு முன்னாடி எலெக்ஷன் டேட் அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க, நாங்க பண்ண மாட்டோம்னு சொல்லுவாரா? பட்ஜெட் வந்துடும், பிப்ரவரி 1ஆம் தேதி பட்ஜெட் அனௌன்ஸ்மெண்ட்ல சரி பட்ஜெட் வரட்டுங்க, அதை பார்த்துட்டு அப்புறம். எனக்கு புரியல சார், எனக்கு புரியல. சரி, ஜெயம் ரவி ஒரு ட்வீட் பண்ணி இருக்கிறாரு சார், அவர் படத்து சம்பந்தமா ஜெயம் ரவி ஒரு ட்வீட் பண்ணி இருக்கிறாரு. அத்தனை முக்கியமான ஆட்கள் நீங்க நல்லா நோட் பண்ணி பாருங்களேன். இப்போ இந்த விஷயத்துல திரைத்துறையை சார்ந்த வேற யாராவது, நான் சொல்றது ரஜினி ஆகட்டும், கமல்ஹாசன் ஆகட்டும், விக்ரம் ஆகட்டும், மற்ற உச்சபட்ச நட்சத்திரங்கள் யாராவது ஏதாவது ஒரு ஆதரவா ட்வீட் போட்டிருக்காங்களா விஜய் அவர்களுக்கு? நான் என்ன சொல்றேன்னா, நீங்க திரைப்படம்னு பார்க்காதீங்க, நீங்க விஜய் அவர்களுடைய திரைப்படம்னு பார்க்காதீங்க, ஒட்டுமொத்த திரைத்துறை கலை சுதந்திரம். ஏன்னா கடந்த காலங்கள்ல இவங்க யாருக்குமே விஜய் அவர்கள் துணை நின்னதே கிடையாது. திரைத்துறையினர் கடுமையான காலகட்டங்களை சந்திச்சப்பெல்லாம் யாருமே துணையா நின்னதில்லை. ஒரு நேஷனல் அவார்ட்ஸ்ல ஒரு பாகுபாடு காட்டப்படுது அப்படின்ற எத்தனையோ குற்றச்சாட்டுகள் வந்திருக்கு. ஏன் இதே பாஜக அரசுக்கு எதிராக மணிரத்னம் அவர்கள் உட்பட அத்தனை முக்கிய நட்சத்திரங்கள், இந்தியாவுடைய முக்கிய நட்சத்திரங்கள் கடிதம் எழுதி இருக்கிறாங்க. உங்களுக்கு ஞாபகம் இருக்கும்னு நினைக்கிறேன். நான் என்ன சொல்றேன்னா, திரைத்துறையை சார் படம் எடுக்கிறாரு, ரிலீஸ் ஆகுது, கோடி கோடியா வசூல் நடக்குது, பிசினஸ், அதெல்லாம் ஓகே சார். ஆனா அதை தாண்டி அவர் சார்ந்த துறைக்காக என்ன பண்ணிருக்கிறாரு? சரி, இப்ப அவர் படமே பிரச்சனையா வந்திருக்குது. இது வரைக்கும் ஒரு அறிக்கை, நீங்க ப்ரொட்டஸ்ட் எல்லாம் பண்ண சார், அதெல்லாம் ரொம்ப பெரிய விஷயம். ஒரு கண்டனம் தெரிவிச்சு ஒரு அறிக்கை, ஏன் என் படத்துக்கு இப்படி பண்றீங்க, என் படத்தைன்னு விடுங்க, ஒரு பொதுவா ஏன் இப்படி பண்றீங்கன்னு ஏன் இது வரைக்கும் சொல்லல? அப்ப இவங்களோட மௌனம் என்னன்னா, அப்ப பாஜக செய்யறதோ இல்ல இந்த சர்டிபிகேஷன் டிபார்ட்மெண்ட் செய்யறதோ சரியா அப்படின்றதுல இவங்களோட மௌனம் உணர்த்துது. இவங்களோட மௌனம் மீண்டும் மீண்டும் எல்லாத்தையுமே அதே தானே சொல்லிக்கிட்டு இருக்குது. இதுலயும் அதைத்தான் பண்றாரு அவரு. அதான் சார், முன்கூட்டியே பேசி அந்த விஷயத்த இன்னும் எக்ஸ்பிளைன் பண்ணாம கொஞ்சம் பொறுமையா இருக்கலாம் அப்படின்னு சொல்லி பொறுமை காக்கலாம் இல்லையா? அது ஒரு பார்வை இருக்குல்ல. யாருக்கு பலனளிக்க போகுது இந்த பொறுமை? யாருக்கு? டிக்கெட் வாங்கியிருக்கிறாங்க, 1000 ரூபாய் போகுது, 2000 ரூபாய் போகுதுன்றாங்க. அதை பத்தி ஏதாவது சொன்னாரா? யாரு சார் பாதிக்கப்படுறது? அவருடைய சார், நீங்க மத்த படங்களுக்கு கூட நீங்க குரல் கொடுக்காம விட்டுருங்க, ஒன்னும் பிரச்சனையே இல்லை.
உங்களை நம்பி இருக்கக்கூடிய நீங்க சொன்ன வார்த்தையை நம்பி ஓகே இந்த தேதியில படம் ரிலீஸ் ஆயிரும் அப்படின்னு லீவை போட்டுட்டு இல்ல ஒரு டிக்கெட் புக் பண்ணிட்டு ஊர்ல இருந்து வந்து, எனக்கு தெரிஞ்ச தமிழ்நாட்டுல ஃபர்ஸ்ட் டே ஃபர்ஸ்ட் ஷோ லேட் ஆகுதுன்றதுக்காக கேரளா போறக்கூடிய ஆட்கள் சரி தப்பு அதுக்குள்ள நம்ம போக வேணாம் சார், அது சரியா தவறா அப்படின்றதுக்குள்ள நம்ம போவே வேண்டாம். ஆனா உங்க பேச்சை நம்பி உங்களை நம்பி தானே அந்த ஒரு விஷயத்த பண்றாங்க. அப்ப அது ஒரு படம் தானே நாளைக்கு பாத்துக்கலான்னு அப்ப விட்டுருங்க. அப்புறம் எதுக்கு கோர்ட்டுக்கு போறீங்க? படம் தானே சார் நாளைக்கு வரட்டும், ஏன் எங்க ரசிகர்கள் அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை காத்திருப்பாங்க அப்படின்னு நீங்க முடிவு எடுத்துட்டீங்கன்னா கோர்ட்டுக்கு ஏன் போறீங்க? சர்டிபிகேஷன் வர்ற வரைக்கும் வெயிட் பண்ணட்டும், வந்ததுக்கு அப்புறம் ரிலீஸ் பண்ணுங்க. நீங்க படத்தை பத்தின விஷயங்களை பத்தின பரபரப்பையும் கோர்ட்ல வச்சுக்குவீங்க. அட் த சேம் டைம் நீங்க சார் கட்சி தலைவர்ன்றவர் தான் சார் வாயை திறக்கணும் எல்லாத்துக்குமே. அவங்களுக்கு கீழே இருக்கக்கூடியவங்க பேசுறது என்னைக்கு இப்போ ஒரு நாட்டுடைய பிரைம் மினிஸ்டருடைய ஒரு வார்த்தை அப்படின்றது நாட்டுடைய வார்த்தையா, நானும் நீங்களும் பேசுறது நாட்டுடைய வார்த்தையா? இப்போ எம்.கே. ஸ்டாலின் அவர்களுடைய வார்த்தை திமுகவுடைய வார்த்தையா, இல்ல அந்த கட்சியில இருக்கக்கூடிய ஒரு கிளை செயலாளருடைய வார்த்தை அதிகாரப்பூர்வ வார்த்தையா? இப்போ ஒரு அதிமுகவுடைய மண்டல செயலாளர் சொல்றாரு தாவேகா அதிமுக தாங்க கூட்டணின்னு, அது வார்த்தையா? எடப்பாடி பழனிசாமி அவர்கள் சொல்றது வார்த்தையா? யாரு சார் சொல்லணும்? எனக்கு என்ன பயனா, நிறைய பேர் சொல்றாங்க அவர் ஆட்சிக்கு வந்துருவாரு, பெரிய வரலாறு படைக்க போறாருன்னு. அதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும். அப்படி வந்ததுக்கு அப்புறமும் இதே மாதிரி மௌனம் சாதிச்சார்னா என்ன, யார் எங்க போய் முட்டிக்கிறது, யார் எங்க போய் கேட்கறது? சீமான் அவர்கள் சார் கடுமையான எதிராளி சார். விஜய் அவர்களை கடுமையா எதிர்க்கக்கூடியவர் நாம் தமிழர் கட்சியுடைய தலைமை ஒருங்கிணைப்பாளராக இருக்கக்கூடிய சீமான் அவர்கள். அவர்கிட்ட கேட்டா அவர் சொல்றாரு, இது என்னங்க, நான் தான் அந்த படத்தோட பதிப்பை பார்த்தேன், இதுல என்ன தப்பு இருக்குது, இதுல ஏதாவது அரசியல் பண்றாங்கன்னு சொல்றாங்க. மாணிக்கம் தாக்கூர் அவர்கள் ட்வீட் பண்றாரு இது சர்வாதிகார போக்கா இருக்குன்னு. திருமாவளவன் அவர்கள் கண்டிக்கிறாரு, இது வந்து இப்படி பண்ணிருக்க கூடாது, நாடகம் போடுறாங்க அப்படின்ட்டு. உங்களை சுத்தி இருக்கக்கூடிய எல்லாரும் பேசுறாங்க, ஆனா நீங்க பேச மாட்டேன்றீங்க. நீங்க அடுத்தவங்களுக்காகவும் பேச மாட்டீங்க, உங்களை சார்ந்து இருக்கக்கூடியவங்களுக்கும் பேச மாட்டீங்க, கடைசியில் உங்களுக்காகவும் பேச மாட்டீங்கன்னா எப்பதான் சார் பேசுவாரு? எனக்கு இப்படி ஒரு பொலிட்டீஷியனை வேர்ல்டுல நான் எங்கேயுமே பார்க்கல சார். எதுக்காகவுமே பேச மாட்டார் அப்படின்னா எப்படி, அது என்ன நிலைப்பாடு எனக்கு புரியவே இல்லை. இப்ப நாளைக்கு இதே இப்ப விஜய் அவர்களுக்கு ஏற்பட்டிருக்கக்கூடிய ஏதோ ஒரு வசனமோ ஏதோ ஒரு நேஷனல் எம்பளமோ ஏதோ ஒன்று வச்சுட்டாங்கன்ட்டு வேற ஏதோ ஒரு படத்துக்கு முழுமையா தணிக்கையே கொடுக்க மாட்டேன்னு ரத்து பண்ணிடுறாங்க, அது பெரிய கான்ட்ரவர்சி ஆகுது. ஒரு சீஃப் மினிஸ்டர் அவர் என்ன பண்ணுவாரு எனக்கு புரியல. இவர் சார்ந்த கலைத்துறை தானே, என்ன பண்ணுவாரு சார்? அரசியல் இப்படியான அமைதி அப்படின்றது வந்து எனக்கு தெரியல. இது எப்படி அவர் வந்து இவ்வளவு தூரம் கொண்டாடி தீர்க்கிறாங்கன்றது எனக்கு புரியல. நான் கேட்கறதுல ஏதாவது தவறு இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன், நீங்க என்கிட்ட மூஞ்சிக்கு நேரம் சொல்லிருங்க சார், அவர் ஏன் சார் பேசணும் அப்படின்னு, அதுக்கான நியாயமான காரணத்தை சொல்லுங்க. இப்ப அவர் ஒருவேளை பேசுறாருன்னு வச்சுக்கோங்களேன், என் படத்துக்கு வந்து இப்படியான ஒரு வேணும்னே ஒரு காழ்ப்புணர்ச்சியோட பண்றாங்க அப்படின்றது நீங்க இருக்குதுன்னா இருக்குன்னு சொல்லுங்க. நீங்க சொல்லாம உங்களுக்கு கீழே இருக்கக்கூடிய நிர்வாகிகளை விட்டு மட்டும் சொல்ல வச்சுக்கிட்டே இருக்கிறது எனக்கு என்ன புரியல. பல்வேறு முக்கியமான விஷயங்களை பார்த்துட்டீங்க சார். உங்களுடைய நேரத்துக்கும் கருத்துக்கும் மிக்க நன்றி சார். நன்றி.